நல்லா இருக்கா அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட அப்ப நம்ம பர்டிகுலர் அந்த கம்பெனி நம்ம தேர்ந்தெடுத்து அந்த சிம் கார்டு வாங்கிக்கலாம். போன் வாங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பேசிக் எதுவுமே தெரியாத நம்ம வந்து ஒரு 5000 10,000 அப்படி கொடுத்து போன் வாங்குறத விட்டு ரொம்ப கம்மியான விலையில என்ன அமௌண்ட்ல கிடைக்குதோ ஒரு 1500 அந்த ரேஞ்சில் வாங்கினாலே போதுமானது. அது கொஞ்சம் வயதானவங்களுக்குலாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கிரீன் உள்ள போன் மட்டும்தான் அவங்களுக்கு தெளிவா தெரியும். அந்த கலர் மொபைல் பாத்தீங்க அப்படின்னா வெயில போய் நின்று பார்த்தா நம்மளுக்கே தெரியாது. நல்லா கண் பார்வை நல்லா இருக்கிற நம்மளுக்கே வந்து வெயில நின்று பார்க்கும்போது தெரியாது. ஆனா வயதானவர்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. அதனால வயதானவர்களுக்கு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போன் ரொம்ப சிறந்ததா இருக்கும். போனை பத்தி தெரியாதவங்க பேசிக் மாடல் வாங்கிட்டு ஒரு 1500 வாங்கி அப்புறம் படிப்படியா அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அப்புறம் 3G மொபைல் வரைக்கும் மேல போகலாங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. சூப்பர்வா. சிம் கார்டு அதாவது சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல் இதை பத்தி A to Z சூப்பர்வா குறுகிய நேரத்துல சொன்னீங்க. இன்னொரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேரு விஜி, திருச்சியில இருந்து பேசுறேங்க. சூப்பர். என்ன எல்லாம் திருச்சி காலர்ஸா இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? சார் நான் இங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன் சார், இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல. ஓகே, இந்த தெரிஞ்சுக்கலாம் வாங்க ப்ரோக்ராம் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். நிறைய விஷயங்களை நீங்க வீட்டுக்கே கொண்டு வரீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. செல்போன் மாதிரி நாங்களும் கொண்டு வரோம். கொண்டு வரீங்க இல்லையா? டிவில நாங்க உட்காந்து பாக்குறோம் இல்லையா? டெஃபினட்டா செல்போன் மாதிரி ஈக்குவலா அதுக்கு விட தாண்டி கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றீங்க. உங்க கேள்வி நீங்க கேட்கலாம். எஸ் சார். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் நீங்க வந்து ராங் காலர்ஸ்லாம் அடிக்கடி வராங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றது சார்? ராங் கால்ஸ்க்கு வந்து நம்ம பர்டிகுலர்ஸ் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா இந்த பர்டிகுலர் வீட்டுக்கு வந்து இந்த மொபைல் ராங் நம்பர் வருது இல்ல SMS ராங்கா வருது அப்படின்னா நம்மளா தன்னிச்சையா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. அதுக்கு நம்ம அணுக வேண்டியது போலீஸ் ஸ்டேஷன் மட்டும்தான். பர்டிகுலர் அதாவது ஒண்ணுக்கு ரெண்டு தடவைக்கு மேல நமக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அப்படின்னா பர்டிகுலர் நம்பர் நம்ம போய் ஸ்டேஷன்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னா மற்ற ஆக்ஷன் அவங்களே பார்த்துப்பாங்க. திருப்பி அதுல இருந்து நம்பர் கம்ப்ளைண்ட் ஸ்டேஜ் நெக்ஸ்ட் சார். அதுக்கு முன்னாடி கால் பாரிங் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பர்டிகுலர் நம்பர் நம்ம பார் பண்ணலாம் இல்லையா? பட் வேற கால் பாரிங்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் அவர் இன்னொரு நம்பர்ல இருந்து கூப்பிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா கம்ப்ளைண்ட் மட்டும்தான் சிறந்த வழி. ஓகே சார். அதே சமயத்துல இப்ப நம்ம டூ நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமா வந்து மற்ற கம்பெனிகள்ல இருந்து வர்ற SMS இந்த வியாபார சம்பந்தமான அழைப்புகள் நம்ம கிரெடிட் கார்டு வாங்கிக்கலாம் வாங்க அந்த மாதிரி ஏதாவது பேங்க்ல இருந்து லோன் வேணுமா இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். முக்கியமான வேலைகள்ல இருப்போம், ஒரு துக்ககரமான ஒரு நிகழ்ச்சியில கூட இருப்போம். அந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு பொண்ணு பல்ல இழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும். அது நமக்கு ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையா இருக்கும். அதனால இந்த டூ நாட் டிஸ்டர்ப் நம்ம வந்து நம்ம வந்து எல்லாருமே ஆக்டிவேட் பண்ணிக்கிறது நல்லா இருக்கு. அந்த யார் என்னென்ன கம்பெனி சிம் கார்டு யூஸ் பண்றோமோ அந்த கஸ்டமர் கேர்ல கூப்பிட்டு நீங்க டூ நாட் டிஸ்டர்ப் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா வித்தின் 48 ஹவர்ஸ்ல வந்து உங்களுக்கு கம்பெனில இருந்து வர்ற அழைப்புகள் உங்கள்ட்ட இருந்து வர ரிங் டோன்ஸ் வேணுமா, பாட்டு வேணுமா, கிரிக்கெட் அலர்ட்ஸ் வேணுமா அந்த எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்த 45 நாள்ல உங்களுக்கு வெளியில இருந்து வரக்கூடிய SMS இந்த லோன் வேணுமா அந்த மாதிரி சமாச்சாரங்களோட போன்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு அடுத்த 45 டேஸ்ல உங்களுக்கு கட் ஆயிரும். அதனால டூ நாட் டிஸ்டர்ப் எல்லாருமே போட்டு வச்சுங்க. அது எல்லாருக்குமே உபயோகமானது. டூ நாட் டிஸ்டர்ப் ஜஸ்ட் ஒரு ஒன் கால் பண்ணாலே போதும். எதுவும் ரிட்டர்ன்லாம் கொடுப்பானா இல்லைங்களா? இல்ல, ஜஸ்ட் ஒரு SMS அனுப்ப சொல்லுவாங்க. ஓகே, எல்லா சர்வீஸ் ப்ரொவைடரும் எல்லா சர்வீஸ் ப்ரொவைடருமே இதை வந்து ஆதரிக்கிறாங்க. சூப்பர் சார். அப்புறம் மொபைல் போன் அப்படின்னாலே முக்கியமான பிரச்சனை தண்ணியில விழுந்துடுறது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% கொஞ்சமா தண்ணியில போட்டுட்டு அதை என்னன்னு நோண்டி பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது தண்ணியில விழுதோ ஏதாவது ப்ராப்ளமோ தானாவே வீட்டுல தானே ஒரு சர்வீஸ் ஒரு டெக்னீஷியனா நினைச்சிட்டு பண்றாங்க. இது கரெக்டா? இந்த மாதிரி தண்ணியில விழுந்தா என்ன பண்ணணும் மொபைல் போன்? இது வந்து கண்டிப்பா ஒரு தப்பான ஒரு செயல். அதாவது தண்ணியில விழுந்துருச்சு அப்படின்னா அந்தந்த வேலையை அவரவர் தான் பார்க்கணும். இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா சம்டைம் போன் கீழே விழுந்துருச்சு அப்படின்னாக்க சம்டைம் ஹேங் ஆகி நிற்கும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணலாம்னாக்க பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு சிம் கார்டை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு தடவை தொடச்சு போட்டீங்க அப்படின்னா அந்த ஹேங் ஆகின மொபைல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா அதே மாதிரி தண்ணியில விழுந்ததுக்கும் நம்மளே ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா தண்ணியை வந்து அதை நம்ம அந்த போர்டு ஸ்க்ரூ டிரைவர் எல்லாம் போட்டு பக்காவா கலட்டி அதை அழகா வந்து அந்த லேமினேஷன் மிஷின்ல ஹீட் பண்ணா மட்டும்தான் அது வந்து கரெக்டா இருக்குமே தவிர நம்ம ஒரு 10 நிமிஷம் வெயில்ல காய வைப்போம் இல்ல நீங்க சொல்ற மாதிரி டியூப் லைட் வெளிச்சத்துலயோ இல்ல ஏதாவது வெளிச்சத்துல வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா 100ல ஒரு 10-20 பேருக்கு வேணா அது சரியா இருக்கலாம். ஆனா 80 பேருக்கு வந்து செயலிழக்கிற நிலைமைக்கு போயிடும். நம்ம ஒரு 100 ரூபாய் செலவு பண்ண இது பண்ணிட்டு ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் மொபைல நம்ம இழக்கிற மாதிரி ஆயிரும். அதனால அது கூடுமானவரை நம்ம செய்யறது நல்லது. ஓகே சார். இப்போ இன்னொரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம், வெல்கம் டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்க பேர் சார்? திருப்பூர்ல இருந்து கிருஷ்ணன் பேசுறேன் சார். சொல்லுங்க கிருஷ்ணன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து லேண்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். லேண்ட் வாங்குறது விற்கிறது. சூப்பர். இந்த பிசினஸ்க்கு ரொம்ப முக்கியமான பொருள்னு பாத்தீங்கன்னா செல்போன் தான் இல்லைங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி அது இல்லாம இன்னைக்கு வந்து பேசிக் நெசசிட்டி ஆயிடுச்சு. நிச்சயமா. இப்ப எனக்கு சார் கிட்ட என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த செல்போன் சம்பந்தமா மொபைல் போன் சம்பந்தமா எதனா படிப்பு இருக்கா, கவர்மெண்ட்ல இருக்கா இல்ல நாங்க பிரைவேட்டா எதனா படிச்சுக்க முடியுமா?
அதாவது சர்வீஸ் பாக்குறது சம்பந்தமா கேக்குறீங்களா, சர்வீஸ் பாக்குறது சம்பந்தமா கேக்குறீங்களா, இல்ல வியாபார சம்பந்தமா கேக்குறீங்களா? இல்ல சர்வீஸ் சார், அதாவது செல்போனை பத்தி A to Z தெரிஞ்சாதானே இப்ப நம்ம வியாபாரம் ஒரு ஷோரூம் வைக்கணும்னா கூட அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல சார் எதா இருந்தாலும். அதாவது பிசினஸ் சம்பந்தமா அப்படின்னா நம்ம ஒரு கடையில போயிட்டு ஒரு 6 மாசமா 1 வருஷமா ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இல்ல சார், எனக்கு வந்து படிப்பு வேணும் சார். எது இருந்தாலும் டிகிரி, இந்த டிகிரி இருக்கு எனக்கு வந்து இந்த தகுதி இருக்கு, நான் இந்த சர்வீஸ் பண்றேன்ற மாதிரி தான் நான் விரும்புவேன். தாராளமா நீங்க செய்யலானே. அதுக்கு வந்து நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க சார். இப்போ வந்து இப்போ 3 மாச படிப்பு, 45 நாள் படிப்பு, டிப்ளமா கோர்சஸ்லாம் வந்து செல்போன் சர்வீஸ் பாக்குறதுக்கே வந்து அரசு அங்கீகாரத்தோட நிறைய இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் சூப்பர். எங்க கான்டாக்ட் பண்ண சொல்ல முடியும்? நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு சார்க்கே கால் பண்ணலாம். சாரே கரெக்டா கைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ சார். செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மொபைல் போன் வந்ததுல இருந்து செவிக்கு எக்கச்சக்க உணவு. குறிப்பா பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் காதுல வச்சா எடுக்கிறதே இல்லை. இதனால காது நம்ம கொஞ்சம் டைம் பேசினாலே வலிக்குது. இந்த மாதிரி நாள் கணக்கா இந்த மாதிரி அதிகம் பேசுறதால இயர்ஸ் ப்ராப்ளம் ஏதாவது வருமா, இயருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி எங்க நேயர் ஒருத்தர் காத்திருக்கிறார். ஹலோ, வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார், உங்க பேர் என்ன சார்? தேவேந்திரன் சார். சொல்லுங்க தேவேந்திரன், எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சின்னாரம்பேட்டை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சார். படிக்கிறீங்களா நீங்க? ஃபைனல் இயர் BCA பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதிகமா